வணக்கம். இப்போ தமிழ்நாட்டையே கலக்கிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, 5ஆம் வகுப்பு, அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூலில் 5ஆம் வகுப்பு முடிக்கிற போது அந்த 5ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு, அதே போல் ஹை ஸ்கூலில் 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு, இது ரெண்டும் வைக்க போகிறதாக சொன்ன உடனே எங்கும் பெரிய ஒரு எதிர்ப்பு அலை வந்தது. இந்த எதிர்ப்பு அலைக்கு பலர் ஆதரவு சொன்னாங்க, பலர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ நான்லாம் கல்வித்துறையை சார்ந்தவன் தான். நான் கல்லூரிகளில் இப்போ ஒரு பல்லாண்டு காலமாக வேலை பார்த்துருக்கேன், 30 ஆண்டு காலம் வேலை பார்த்துருக்கேன். தேர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துங்க. தேர்வு எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திறன் அறிதல் தான் தேர்வு. இது வேணுமா வேணாமாங்கிற விஷயத்தை காட்டிலும் கட்டாயமாக வேணும். ஏன்னா தேர்வு இல்லை, நீ வந்து படிச்சுட்டு போ, உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம்னு சொன்னால் அதில் யாரும் ஆர்வம் காட்ட போகிறதில்ல. அப்புறம் அடுத்த கேள்விக்காங்க, சரி புரிந்து கொண்ட வயது வந்த பிள்ளைகளுக்கு தேர்வு வைக்கிறது நியாயம்தான், சின்ன பிள்ளைகளுக்கு தேர்வு வைக்கலாமா? இப்போ 5ஆம் கிளாஸுக்கு வாங்க. 5ஆம் கிளாஸுக்கு தேர்வுன்னா என்னன்னு அந்த பையனுக்கு முதல்ல தெரியுமா? முதல் கேள்வி அதான் கேட்குறோம். தேர்வுன்னா என்னன்னு தெரியுமா? அப்போ அவங்களுக்கான அந்த முறை சரிதானா? இது சரியான கேள்வி தான். சரி, அப்படியே அந்த குழந்தை அதில் ஃபெயிலுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஃபெயிலான குழந்தையினுடைய மனநிலை என்னாகும்? இதுதான் சமுதாயத்தில் முக்கியமான கேள்வி. இப்போ நாங்கள் நகைச்சுவை மன்றம் மதுரையில் நடத்துகிறோம். அதில் எந்த குழந்தை மேடைக்கு வந்து நகைச்சுவை சொன்னாலும் பரிசு கொடுப்போம். இப்போ முதல் பரிசு, 2வது அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா குழந்தைக்கும் பரிசு கொடுப்போம். சிறப்பான ஜோக் சொன்ன குழந்தைக்கு முதல் பரிசு கொடுப்போம், அவ்வளோதான். எந்த குழந்தைக்கும் பரிசு இல்லைன்னு நாங்கள் அனுப்ப மாட்டோம். ஏன்னா குழந்தையை பொறுத்த மட்டும் ஒரு குழந்தை கொடுத்து இன்னொரு குழந்தை கொடுக்கலன்னா ஏங்கி போகும். அதுபோல் தேர்வுன்னு வந்துட்டால் பிள்ளைகள் அதில் தோற்றுட்டா என்ன ஆகும்னு ஒரு கேள்வி கேட்குறோம். ஏன் தோக்கணும்? அது ஒரு கேள்வி. தோக்க விடாமல் பண்ண வேண்டியது நம்ம பொறுப்பு தானே. இதை யோசிச்சு பாருங்கள். தோக்க விடாமல் பார்த்துக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தானே. அதாவது தாய் தந்தையர், ஆசிரியர், மாணவர்கள், இந்த கூட்டணி தான் உலகத்தில் ஜெயிக்கும். தானும் தன் பெற்றோரும் ஆசிரியரும் என்று மூவருமாக சேர்ந்தால் எந்த பிள்ளை ஃபெயிலாகும்? சரி, வேண்டாம். ஃபெயிலாகி அந்த பிள்ளை வெளியே போகிறப்ப அதனுடைய மனநிலை என்ன ஆகும்னு நம்ம சொல்கிறோம். அதனால் 5ஆம் கிளாஸ் தேர்வை வேணால் விட்டுருங்க. ஆனால் 8ஆம் கிளாஸ் தேர்வுங்கிற விஷயத்தில் இது புதுசு இல்லைங்க. இன்றைக்கி நம்ம எல்லோரும் பதறோம். நான் பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் இஎஸ்எல்சின்னு ஒன்று இருந்தது. 8ஆம் கிளாஸ் வந்து பொது தேர்வாக தான் இருந்தது. அந்த இஎஸ்எல்சியில் பாஸ் பண்ணிட்டா அவர்களுக்கு சான்றிதழை வச்சுக்கிட்டு அவங்க பல இடத்துல வேலைக்கு போகலாம். நிறைய பேர் வந்து இந்த இஎஸ்எல்சியோட ஒரு டிப்ளமோ முடித்தாங்கன்னு வச்சுங்களேன், 2 வருஷம் ஏதாவது ஒன்றில் போய் படித்தாங்கன்னா அவர்களுக்கான தொழில் கைவசம் இருந்தது. அப்போ 8ஆம் கிளாஸில் பொது தேர்வுங்கிற விஷயத்தில் தேர்வுன்னு நம்ம பயப்படுவதும், உடனே தற்கொலை செய்து கொள்வானே, அப்படிலாம் ஏன் யோசிப்பானே? தேர்வுங்கிறது ஒரு சந்தோஷம், ஒரு வேகம், ஒரு போட்டி. நம்ம போய் கலந்துக்கிற போகிறோம், நம்ம அதில் ஜெயிக்க போகிறோம், அப்படி சொல்லி கொடுத்தா என்ன? அதோடு மட்டும் இல்லை, ரொம்ப நம்ம அவங்கள பாடாப்படுத்துறதெல்லாம் வேண்டாங்க. அவர்களுக்கு பழகி கொடுத்தா பத்தாதா? இப்போ நான் என்ன செய்வேன்னா, தேர்வு முடிஞ்ச பிறகு பேப்பர் கொடுக்குற போது நான் எல்லாருடைய பேப்பரையும் சொல்லிவிட்டு, அந்த குறைவாக மார்க் வாங்கின பையனையும் முதல் மார்க் வாங்கின பையனுடைய பேப்பரையும் இப்படி கையில் காமிச்சு, எப்பா இங்கே வா, இதே கேள்வி தான் இவன் எழுதியிருக்கான், இதே கேள்வி தான் நீ எழுதியிருக்க, உனக்கு நான் மார்க் போடாததுக்கான காரணம் அல்லது நீ வாங்காததுக்கான காரணம் என்ன, அவன் வாங்கினதுக்கான காரணம் என்ன? 2 பேரும் பாருங்கள். யார் மேலேயும் ஒரு இதுவும் இல்லை, பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரிஞ்சு போயிடும். அந்த பையனுடைய கவனமின்மை அதில் இருக்கும். அதாவது கேள்வி எழுதியிருக்க மாட்டான், விட்டுட்டு வருவான், அரை மணி நேரத்தில் எந்திரிச்சு போயிருப்பான். இப்படிப்பட்ட பையனுக்கு நாம் என்ன செய்யணும்? அவனை நம்ம உருவாக்கி தான் கொண்டு வரணும். நேரமும் தூரமும் குறிக்கப்பட்டால் தாங்க ஓட்டப்பந்தயத்தில் சுவாரஸ்யம் இருக்கும். இவ்வளவு தூரத்தை இவ்வளவு நேரத்தில் கடக்க வேண்டும். 100 மீட்டர், 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் என்றால், அதுபோல் இப்போ 8ஆம் வகுப்பு வர்ற போது அந்த பையன் ஓரளவுக்கு மெச்சூரிட்டி உள்ளவனாக தான் இருப்பான். அப்போ அவனுக்கான தேர்வு விஷயத்தில் அவனுக்கு சான்றிதழும் அவனுடைய தேர்வும் இருந்தால், அவனுக்கு வேலை கிடைக்குங்கிற ஒரு வாய்ப்பு இருந்தால் ஏன் அதை வைக்கக்கூடாது? 5ஆம் கிளாஸில் வேண்டாம், தேர்வு என்பதே கூடாது என்பதை நான் ஒத்துக்கிற முடியாதுங்க. இதை நீங்கள் எத்தனை இதுகளில் சொன்னாலும் சரி. ஏன்னா தேர்வுன்னு ஒன்று வந்தால் தான் படிக்க போவோம், படிக்க உட்காருவோம். 4 கழிச்சு பரிசை அப்படின்னா தான் நம்ம படிக்க போவோம். ஆக தேர்வு வேணும். இப்போ 5ஆம் கிளாஸுக்கான தேர்வுகளை வேணால் நம்ம வாய்மொழி தேர்வோ மற்றபடியோ வச்சுக்கலாம்.
எழுத்து முறை தேர்வு இல்லாமல் இருந்தால் சரியான மாணவர்கள் நமக்கு கிடைக்காம போயிடுவாங்க. எல்லாரும் பாஸ், எல்லாத்துலேயும் பாஸ்ன்னு நம்ம சொன்னால் அவங்க மனநொந்து போயிடுவாங்க. இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி முடியும்? மனம் நோக விடாமல் செய்வதற்கு ஆசிரியர்களும், நொந்து போகாமல் இருப்பதற்கு பெற்றோர்களும், ஜெயித்து காட்டுவேன் என்று மாணவர்களும் இருப்பார்களேயானால் எந்த தேர்வையும் யாரும் வெற்றி கொள்ளலாங்க. நம்முடைய கல்வி அமைச்சர் 3 ஆண்டுகளுக்கு இது தள்ளி வைத்திருக்கோம்னு சொல்லியிருக்கிறாரு. நாம் தயாராகி எந்த தேர்வுக்கும் நாங்கள் தயார் அப்படின்னு கொண்டு வந்து காட்டுறோம். ஏங்க, தொலைக்காட்சிகளில் 3 வயசு பிள்ளை பாட்டு போட்டிக்கு வருது, 5 வயசு பிள்ளை பாட்டு போட்டியில் 5 லட்ச ரூபா வாங்கிட்டு போது, அது பெற்றோர்கள் கைதட்டுறாங்க, பார்க்குறாங்க. அப்படின்னா அந்த பிள்ளை அது 3 வயசில் பாட வைக்க முடியுதில்ல, பேச வைக்க முடியுதில்ல, 1330 குறளை மனப்பாடம் பண்ண வைக்க முடியுதில்ல என்றால் அவரவருக்கான அந்த சுய விருப்பத்தை நாம் உருவாக்கி காட்ட வேண்டுங்க. 3 ஆண்டு தள்ளி போட்டிருக்காங்க, வரதுக்குள்ளே தயாராகும். தேர்வுகள் தேவை, வயதை பொறுத்தவற்றை மாற்றிக்கொள்ளலாம்.